நேயர்களே வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய சரோஜா தேவி இன்று இயற்கை எய்தினார். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1938 பிறந்த சரோஜா தேவி 1955 மகாகவி காளிதாஸ் என்ற படத்தில் அறிமுகமாகி தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாமல் கன்னடம், மலையாளம், இந்தி, தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு திரையுலகில் ஜொலித்த நட்சத்திரமாக வலம் வந்தவர். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் உள்ளிட்ட முன்னணி கதாநாயகர்களுடன் வலம் வந்த ஒரு மிகப்பெரிய நடிகையாக சரோஜா தேவி திகழ்ந்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எம்ஜிஆருடன் 26 திரைப்படங்களும், சிவாஜியுடன் 22 திரைப்படங்களும், ஜெமினி கணேசனுடன் பல்வேறு திரைப்படங்களில் நடித்த ஒரு முன்னணி நடிகை. அப்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருந்தது. மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை தன்னுடன் கொண்டு வைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என பல்வேறு படங்களில் வலம் வந்தாங்க. சமீபத்தில் அவங்க நடித்த ஒரு முக்கியமான படம், முக்கிய கதாபாத்திரத்தில் வெளிவந்த படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதவன் திரைப்படம் ஒரு முக்கியமான திரைப்படமாக பார்க்கப்பட்டது. KS ரவிக்குமார் இயக்கத்தில் சூர்யா மற்றும் நயன்தாரா நடித்த இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ரோல் அமைஞ்சிருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் திரையுலகில் என்ட்ரி கொடுத்த சரோஜா தேவி இந்த ஆதவன் திரைப்படத்தில் ஒரு கம்பேக் கொடுத்ததை பார்த்துருந்தோம். மிகவும் ரசிகரும் தனமாக அந்த கேரக்டர் அமைஞ்சிருந்தது. இதன் பிறகு அவர்கள் பெரிய படங்களில் எதுவும் நடிக்கலை. இன்று காலை பெங்களூரில் மூச்சு திணறல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த சரோஜா தேவி இயற்கை எழுதினார் என்பது தமிழ் திரையுலகு மட்டுமல்ல, கன்னடம், மலையாளம், இந்தி திரையுலகில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அவருடன் பயணித்த பழம்பெரும் நடிகையான லதா தற்பொழுது நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அம்மா வணக்கம். உங்களுடைய அவங்க பயணித்த அனுபவம், மறக்க முடியாத நினைவுகள் இருந்தால் நீங்கள் பகிருங்க. சரோஜா தேவி அம்மா பற்றி சொல்லணும்னா, அவங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் படிக்கிற காலத்துலேருந்து எல்லா படங்களும் பார்த்துருக்கேன் அவங்களது. நான் நடிக்க ஆரம்பித்து அவங்களோட நடிப்பேன்னு நினைக்கவே இல்லை. ஒரு கன்னடா படம் சாமுண்டேஸ்வரி மகாத்மியா, அதை தான் முதல்ல அவங்க சந்தித்தது. பெங்களூரில் ஷூட்டிங் கன்னடா படம். அவங்க சாமுண்டேஸ்வரி நடித்தாங்க, பக்தையா நான் நடித்தேன். அப்போ தான் அதுக்கப்புறம் அவங்க நிறைய வாட்டி நாங்கள் எல்லாம் சென்னைக்கு வரும்போது என்னை கூப்பிடுவாங்க, மாமா வீட்டுக்கு வாமான்னு. அப்போ நான் கூப்பிட்டாலும் போன வருஷம் கூட வந்தாங்க. எங்கள் வீட்டை சாப்பிட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு, நாங்கள்லாம் என் ஃப்ரெண்டும் ஒருத்தி வந்தால் பார்க்கணுன்னு எல்லா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே சிங்கப்பூர்லாம் போயிருக்கும்போது கூட வாமா பெங்களூருக்கு வாமான்னு. பெங்களூர் போகும்போதெல்லாம் என்னை கூப்பிட்டு பிரியாணி சாப்பிடு, அதை சாப்பிடு, ஸ்வீட் சாப்பிடு, குலாப் ஜாமுன், அவ்வளோ அன்பாக இருந்தாங்க. திடீர்னு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஆனால் அவங்க மறக்க முடியாது. சினிமாவில் அவங்க சாதிச்சது இல்லையா, அந்த என்ன அவங்க ஒரு ஸ்டைல், அவங்க தனி ஸ்டைல் அவங்களது. சரோஜா அபிநய சரஸ்வதின்னு கன்னடத்து பையங்களின்னு அவங்க ஒரு தனி ஸ்டைலு. இப்போவும் எல்லார் மனசுலையும் இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களோட நிறைய படங்களும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரோடையும் நடிச்சிருக்காங்க. என்கிட்ட ரொம்ப நல்லா பழகுவாங்க. எந்த என்னமோ சொந்த வீட்டு பொண்ணு மாதிரி பழகுவாங்க. அந்த வருணான்னு கூடிய வரும். இப்போ நான் ஒரு 6 மாசமா அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க. 2 மாசம்ல கேட்டேம்மா கையில் அடிபட்டது, படுத்திருக்காங்க. இல்லைன்னா இங்கே வரும்போதெல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. நானும் பெங்களூர் போனால் அவங்க வீட்டுக்கு போவேன். அது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது காலையில் கேட்ட உடனே. ஓகேம்மா, நீங்கள் எந்த படத்தில் அவங்க கூட நடிச்சிங்க? எப்படி உங்கள் நட்பு பெருகுச்சு? சாமுண்டேஸ்வரி மகாத்மியான்னு ஒரு படங்க, கன்னடா படம். ஓகே. அந்த படம் அவங்க சாமுண்டேஸ்வரியா நடிச்சாங்க. நான் அதில் ஹீரோயின் பக்தையா நடித்தேன். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது. அதுக்கப்புறம் நிறைய இந்த நடிகர் சங்கம் ஃபங்க்ஷன் அது இது சிங்கப்பூர் அங்கே எங்கெல்லாம் போயிருக்கோம். அப்புறம் அவங்க சென்னைக்கு வரும்போதெல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. நானும் பெங்களூர் போனால் மாமா பெங்களூருக்கு வாமா நிறைய பேசலான்வாங்க. சிங்கப்பூர்லாம் போயிருக்கோம். அப்போ மாமா அவங்க ரூமில் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பழைய நினைவுகள் எல்லாம் மனசு விட்டு பேசுவாங்க என்கிட்ட. ஓகே. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க? முடியாத நினைவுகள். அதான் எது போன்ற விஷயங்கள்லாம் உங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க? இல்லை, அவங்க வாழ்க்கையில் நடந்து ஷூட்டிங் போது என்னென்ன பண்ணாங்க, எப்படி அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா கிட்ட தான் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. இது மாதிரி நிறைய. அதே மாதிரி சிங்கப்பூர் போகும்போது எல்லாரும் நாங்களாம் ஷாப்பிங் போகிறோம், வாங்கம்மா. ஐயோ வேண்டாம்மா, ஃபோட்டோ எடுத்து ரொம்ப தொல்லை பண்ணுவாங்கம்மா, வேண்டாம்மான்னுவாங்க. வாங்கம்மா சிங்கப்பூர் ஷாப்பிங் வர மாட்டேங்க, வாங்க நான் கூட்டிகிட்டு போவேன்.
ம். சரின்னு அப்படி அவங்க ஒரு ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ், மறக்கவே முடியாது, யாராலையும் ஓகே. மறக்க முடியாது. ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு திரும்ப திரும்ப ஞாபகம் வரக்கூடிய நினைவு ஏதாவது இருக்கா அவங்கக்கிட்ட இருந்து? ஒரு இன்சிடெண்ட் ஏதாவது? ம். எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு நான் ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதை நான் அவங்களுக்கு கொடுத்தேன். அதே மாதிரி இன்னொரு பேகு. அது சொன்னாங்க, ஐயோ எனக்கு வந்து ஒரு புடவை கொடுத்தாங்க. ம். புடவை கட்டு, உனக்கு பாணி கட்டினா நல்லா இருக்கும், இந்த புடவை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் மறக்கவே முடியாது. ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன் நான். ஏன்னோ அதே மாதிரி சாப்பாடு, அவங்க வீட்டுக்கு போனா பிரியாணி சாப்பிடு, குலாப் ஜாம் சாப்பிடு, இப்படி உபசரணம் பண்ணுவாங்க எனக்கு. எல்லார்கிட்டையும் அப்படி பழக மாட்டாங்க, என்கிட்ட ரொம்ப அன்பா இருந்தாங்க. அதே மாதிரி நானும் அவங்க கூப்பிட்டா வந்துருவாங்க. அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. இல்லை, ஒரே ஒரு படம் தான் அவங்க கூட நடிச்சிங்களா, இல்லை நிறைய படங்கள் நடிச்சிங்களா? தமிழ் படங்கள் ஏதாச்சும்? இந்த ஒரு படத்துலேயே உங்களுடைய அந்த உறவு வந்து அதிக அளவில்? ஓகே. அது ஏன்னா நானும் நடிச்சிருக்கேன், எம்ஜிஆரும் நடிச்சிருக்கேன், அவங்களும் நடிச்சிருக்காங்க, ஏன்னா எல்லாரோடையும் நடிச்சிருக்காங்க. எல்லாம் சென்னையில் வந்து அந்த அந்த நிகழ்ச்சி, அந்த என்ன சொல்றது, ஒரு பாண்டிங் இருந்தது எங்களுக்குள்ள. ஒரே படத்தில் ரொம்ப ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரத்தை உருவாக்குனாங்க. ஓகே. அவங்களுடைய மறைவு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. அவங்க மறைவு காலையிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்போ நடிகர் சங்கத்துலேருந்து எனக்கு மெசேஜ் வந்து, ஏன்னா இது வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தது தான், ஆனாலும் பேரதிர்ச்சியாக இருக்குது எனக்கு. அவங்க மறைவு வந்து என்ன சொல்ற, லெஜெண்டரி ஆக்டர், மக்கள் மனசில் எப்போவுமே இருப்பாங்க. அவங்க ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுறேன். அவங்களுடைய உறவினர்கள் மற்றவங்க கூட நீங்கள் நெருங்கி பழக வாய்ப்பு கிடைத்ததா, இல்லை அவங்க சக நடிகைகள் கூட உங்களுக்கு இன்ட்ரா கொடுத்துருக்காங்களா? எல்லாரும் பழகி இருக்கேன். அவங்க டாட்டரு ஃபாரின்லேருந்து வந்தா, சன்னு, அந்த மாதிரிலாம் எல்லாரோட பழகி இருக்கேன் நான். இப்போ கூட ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பெங்களூருக்கு, யாரும் ஃபோன் எடுக்கல, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போகிறீங்களா? தெரியல, ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்க போகிறேன் நான். உங்களுடைய கண்டோலன்ஸ் ஏதாவது பதிவு பண்ண விரும்புகிறீங்களா? பண்ணிட்டேனுங்க. நீங்கள் எங்களுக்கு பேட்டி அளித்ததற்கு மிகவும் நன்றி தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.